ராஜ்குமார் ஹிரானி இயக்கத்துல ஷாருக் கான், டாப்ஸி, விக்கி கௌஷல்னு பல பேர் நடிப்புல உருவாகி இருக்கிற டன்கி திரைப்படம் ரொம்ப எதிர்பார்ப்போட இன்னைக்கு வெளியாச்சு. 1995ல பஞ்சாப் மாநிலத்தில இருந்து முன்னாள் ராணுவ வீரரோட சேர்ந்து சில இளைஞர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டி இங்கிலாந்துக்கு டங்கி அப்படிங்கிற இல்லீகல் பாதை, அதாவது ஏரோப்ளேன் இல்லைன்னா கடல் வழியா இல்லாம நிலப்பரப்புலேயே விசா இல்லாம பல நாடுகள் கடந்து இங்கிலாந்து போறாங்க. அங்கிருந்து அவங்க திரும்பி தாய்நாட்டுக்கு போனாங்களா, அவங்களுடைய ஆசைகளை நிறைவேத்தினாங்களா அப்படிங்கிறது தான் படத்துடைய ஸ்டோரி. முன்னா பாய் எம்பிபிஎஸ், த்ரீ இடியட்ஸ், பி.கே. சஞ்சு உள்ளிட்ட அட்டகாசமான படங்களை இயக்கிய ராஜ்குமார் ஹிரானி ஷாருக் கானோட ஃபர்ஸ்ட் டைம் கைகோத்ததுனால டன்கி படத்துக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பத்தான், ஜவான் படங்கள் ஆக்ஷன் நிறைந்தவையா இருந்து பெரிய ஹிட் அடிச்சுச்சு. ஆனா ராஜ்குமார் ஹிரானியோடைய பி.கே., த்ரீ இடியட்ஸ் போன்ற காமெடி இமோஷனல் டிராமா கொண்ட படங்களை இயக்கி இருக்காரு அப்படிங்கறதால ரசிகர்களும் அதே மனநிலையில தான் இருந்தாங்க. ஆனா ஹிரானியோடைய வெற்றி ஃபார்முலாவான காமெடி, டிராமா, இமோஷனல் அப்படிங்கிற வித்தையை முழுவதுமா டங்கில பயன்படுத்தி அப்பவும் சில இடங்கள்ல காமெடி தவிர்த்து படம் ஃபுல்லாவே இமோஷனும் டிராமாவும் ஒட்டி ஒட்டாமது போல இருந்ததுனால படத்துக்கு மிகப்பெரிய இடியா அமைஞ்சிருக்கு. எழுத்துல அதிக கவனம் செலுத்தும் ராஜ்குமார் ஹிரானி மற்றும் அபிஜித் ஜோஷி ஃபர்ஸ்ட் டைம் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாம தவற விட்டாங்க. இமிகிரேஷன் விசா, அதை சார்ந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவை படத்துல தீவிரமா அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஹிரானி. தன்னுடைய ஒவ்வொரு படத்துடைய மெசேஜையும் அற்புதமான ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்து படத்துல சேர்த்ததால அந்த மெசேஜ் அழுத்தம் திருத்தமா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்துச்சு. ஆனா டங்கியை பொறுத்த வரைக்கும் நல்ல மெசேஜ் சுமாரான திரைக்கதையில சிக்கிக்கிட்டதால அந்த மெசேஜோடைய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். வழக்கம் போல எமோஷன் காமெடி காட்சிகள்ல ஷாருக் கான், டாப்ஸின்னு பல பேர் நடிச்சு அசத்தி இருக்காங்க. படத்துக்கு ஏத்த பேக்ரவுண்ட் மியூசிக், ஒளிப்பதிவுன்னு அருமையா அமைஞ்சிருக்கு. இந்திய சினிமாவோட கமர்ஷியல் ஃபார்முலாவை மாத்தி எழுதிய ராஜ்குமார் ஹிரானி ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய திரை வாழ்க்கையில ஒரு சுமாரான படத்தை கொடுத்து ரசிகர்களை ஏமாத்திருக்காரு.